சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மீனா ரேகா கிட்டே நீ எதுக்கும் பயப்படாத, உனக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரேகா பார்த்தீங்கன்னா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எதுக்குமே பயப்படல. நான் பெரிய வீட்டில் வசதியாக வளர்ந்துருக்கலாம், ஆனால் என் கூட யாருமே இருக்க மாட்டாங்க. நான் மோஸ்ட்லி தனியாகவே தான் இருப்பேன். ஆனால் இங்கே எனக்கு எல்லாருமே கிடச்சிருக்கீங்க, இவ்வளோ பேர் இருக்கீங்க, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நாங்கள் எல்லாருமே ஒன்றா வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரி ரேகா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்கவங்களாம் மீனா அவங்க அம்மா கிட்ட, பரவாயில்லம்மா 3 பசங்க சின்ன பசங்களாம் கூட்டிகிட்டு வந்தீங்க, இப்போ உங்களோட 3 சின்ன பசங்களுக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன இதை பார்த்து சந்தோஷப்படும் உங்கள் வீட்டுக்காரர் தான் இல்லை, ஆனால் அவர் ஆசீர்வாதம் எப்போவுமே உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனா அவங்க அப்பா ஃபோட்டோ கிட்ட போய் 2 பேரையும் கும்பிட சொல்கிறாங்க. 2 பேரும் சத்யாவும் ரேகாவும் பார்த்திங்கன்னா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சரியோ இப்போ பசங்களுக்கு பாலும் பழம் கொடுங்க அப்படின்றாங்க. பாய் போட்டு சத்யாவை கீழே உட்கார சொல்கிறாங்க. ரேகா கீழே உட்காரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடமாக உட்காடுறாங்க. ஆனாலும் சத்யாக்காக ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்து பார்த்திங்கன்னா தனியாக போய் நின்றுடுறாரு. மீனா என்ன இங்கே தனியாக வந்து நின்றுட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எல்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்ருக்கேன். ஆமாங்க எனக்கும் அதே தான் யோசனையாக இருக்குது. 2 பேரும் எப்படி பாயிலெல்லாம் படுப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்திங்கன்னா, பிடிச்சவனை கல்யாணம் பண்ணால் எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க இருந்தாலும் பாயிலெல்லாம் படுக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நீ எங்கள் வீட்டுக்கு வரும்போது உனக்கும் எனக்கும் தனி ரூம் கூட கிடையாது, நீலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. நான் சாதாரண வீட்டிலேருந்து வந்தவங்க, அதனால் நான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஆனால் ரேகா அப்படி இல்லைல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான், ஆனாலும் நீ எதையும் பற்றி யோசிக்காத, 2 பேரும் படிச்சிருக்காங்க, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்க்கையில் முன்னேறுவாங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே மீன் அம்மா பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட வந்து, சத்யாவுக்கு இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு எதிர்பார்க்கல மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நேரம் கூடி வந்துச்சுன்னா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கல்யாணம் நடந்துடும். ஆனால் நேரம் மட்டும் கூடலைன்னு வைங்க, நீங்கள் 1008 பொண்ணு பார்த்தாலும் கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிதான் மாப்பிள்ள, இருந்தாலும் அந்த பொண்ணு வசதியாக வாழ்ந்த பொண்ணு இந்த வீட்டில் எப்படி வாழ போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு தான் அதெல்லாம் நீங்கள் வருத்தப்படுறீங்க, நீங்கன்னா இப்படியே இருக்க போகிறீங்க. ரேகா வந்த நேரம் சத்யாவும் மேலே மேலே போவான். ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்டயுமே ஒன்றும் இல்லை, ஆனால் மீனா வந்த நேரம் இப்போ நான் 8 காருக்கு நான் ஓனராக இருக்கேன். இதே மாதிரி சத்யாவும் முன்னுக்கு வருவான் தான், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மீனா வெளியே வந்து ரேகா கிட்ட, ரேகா இங்கே உனக்கு வசதி வாய்ப்பெலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் சின்ன வயசுலேருந்தே வசதி வாய்ப்பில் தான் இருந்தேன், ஆனால் சந்தோஷமாக இருந்தேனான்னு கேட்டால் இல்லை. ஆனால் இங்கே இவ்வளோ பேர் இருக்கீங்களே, எல்லாரும் ஒன்றா இருக்கிறது தாங்க சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்திங்கன்னா, கேட்டுக்கோ மீனா, சத்யா பொண்டாட்டி எவ்வளோ தெளிவாக இருக்குது, ஏன் இப்படியே வந்துட போகிறான் சத்யா, மேலே மேலே இன்னும் பிஸ்னஸ்லாம் பண்ணி அவங்க அம்மாவையும் ரேகாவையும் நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சத்யாவும் கண்டிப்பாக பார்த்துப்பேன் மாமான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சீதாவை காமிக்கிறாங்க. சீதா அங்கே எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்திங்கன்னா அருண் பார்த்திங்கன்னா ரொம்பவே கோவமாக உக்காந்துட்ருப்பாரு. சீதா உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா பேக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எதுக்குங்க அப்படின்னு சொல்லி சீதா கேட்குறாங்க. இல்லை நீ கோயிலுக்கு தானே போயிட்டு வந்த, பிரசாதம் விபூதி ஏதாவது எடுத்துகிட்டு வந்திருப்பல, கொடு நான் பூசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சீதா பதில் எதுவும் பேசாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. என்ன பார்க்குற, ஆல்ரெடி எனக்கு விபூதி அடிச்சுட்டு தானே போனேன், என்ன போன காரியம்லாம் நல்லபடியாக நடந்துச்சா, படையெல்லாம் போட்டிருப்பீங்களே, சாமிக்கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட, நான் செத்துணும் தானே வேண்டிக்கிட்டேன் அப்படின்னாங்க. உடனே சீதா என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லி கத்துறாங்க. என்னடி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு அருண் கோவப்படுறாரு. என்கிட்ட பொய் சொல்லிட்டு தானே போனேன், பொய் சொல்லிட்டு எங்கே உன் தம்பி கல்யாணத்துக்கு தானே போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன உண்மை தெரிஞ்சிச்சுன்ட்டு அடுத்தது என்ன பொய் சொல்லலான்னு யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஏன் நைட்டு நான் தூங்கும்போது என் தலையில் கல்லை தூக்கி போட்டுட்டு உன் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் இது மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டு போயிருப்ப. உடனே சீதா பார்த்திங்கன்னா, நான் உங்களுக்கு துரோகமாக பண்ணிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு வாட்டி பொய் சொன்னவ எத்தனை வாட்டி பொய் சொல்லியிருப்பாளோ, பொய் சொல்லிவிட்டு நீ மட்டும்தான் தனியாக போறியா இல்லை உன் கூட யாராவது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுகிறாரு. இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ரொம்பவே கோவப்பட்டு சீதாவை அடிச்சிடுறாரு. அடித்ததில் அவங்க கீழே விழுந்துட்டுறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் உங்கள் அம்மா வீட்டிலேருந்து இங்கே யாரும் வரக்கூடாது, இங்கேருந்து நீயும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. சீதா ரொம்பவே அழுகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ருதியோட ஹோட்டல் காமிக்கிறாங்க. அங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டே.
தேவிகா பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு கனகாவோட மேரேஜ்க்காக ஃபுட்டு ஆர்டருக்காக பார்த்தீங்கன்னா ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு தான் வந்திருப்பாங்க. ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு வந்துட்டு இந்த மாதிரி என் பொண்ணுக்கு சிம்பிளாக வீட்லேயே நாங்கள் மேரேஜ் வச்சுருக்கோம், அதனால எங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரவியும் அங்கேயே தானே இருக்காரு. ரவியும் பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குது மேடம், கண்டிப்பாக பண்ணிடலாம், நல்லாவே பண்ணிடலாம், ஆனால் ரொம்ப பேர் இல்லை, ஒரு 20லேருந்து 25 பேர் தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே மேடம், அதில் என்ன இருக்குது, பண்ணிடலாம், நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் மெனு மட்டும் கொடுத்துருங்க, நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எப்படி இருந்தாலும் யூஸ்வலாக தெரியும்ல மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு எப்படி பண்ணணுன்ட்டு, அது மாதிரி நீங்களே அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் மீனா பார்த்தீங்கன்னா பூ எடுத்துட்டு ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு வராங்க. சாமி படத்துக்குலாம் பூ போட்டுட்ருக்காங்க. அப்போ ஸ்ருதி டக்குன்னு பார்த்தீங்கன்னா டெக்கரேஷனுக்குலாம் ஆள் சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டெக்கரேஷனுக்கு ஆள் கேட்டுட்ருக்கோம், இன்னும் யாரும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மீனா என்னோட சிஸ்டர் தான், இந்த மாதிரி மேரேஜ் ஈவெண்ட்டு, பர்த்டே ஈவெண்ட்டுக்கெலாம் வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணுறாங்க, பெரிய பெரிய மேரேஜ்க்கெலாம் கூட பண்ணியிருக்காங்க, நல்லாவே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க சரி ஓகே அப்போ அவங்கக்கிட்டேயே சொல்லிடலான்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிட்டு மீனாக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்லேயே மேரேஜ் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், அதுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணிடணும், பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் பூவெலாம் தேவைப்படும், அதுவும் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. நானும் கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு அட்ரஸ் எல்லாமே லொக்கேஷன்லாம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அட்வான்ஸ் ஏதாவது கொடுக்கணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நாங்கள் வேலை முடிச்சுட்டு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை அட்வான்ஸ் கொடுக்காம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கேஷ் எடுத்து ஸ்ருதி கிட்ட கொடுத்துட்டு இல்லை பாதி மீனா கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மீனா அதுக்கப்புறம் ஸ்ருதிக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இதில் என்னங்க இருக்குது, ஆனால் இது நல்ல ஐடியாவாக இருக்கே, உங்ககிட்ட வரவங்கள எனக்கு ரெஃபர் பண்ணுங்கள், என்கிட்ட வரவங்களும் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மீனாவும் சரிங்க அதில் என்ன இருக்குது, பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரவி பார்த்தீங்கன்னா போக போக 2 பேரும் பிஸ்னஸ் பார்ட்னராக ஆகிடுவீங்க போல் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு. ஓ இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்குது, இதை பற்றி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் ஸ்ருதியும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா ரோகிணி அவங்க ஷாப்புக்கு வராங்க. இப்போ எதுக்கு ரோகிணி இங்கே வந்திருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ரோகிணி உங்ககிட்ட வந்துட்டு நான் டைவர்ஸ்க்காக பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் சொன்னாங்க, நீங்களே டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆமாம் எனக்கு மனோஜ் ஒரு 5 லேக் தர வேண்டியது இருக்குது, அவங்களுக்காக செலவு பண்ணது தான், அது கொடுத்துட்டாங்கன்னா நான் வந்து டைவர்ஸ் கொடுத்துருவேன். அதை பற்றி நான் அவங்கக்கிட்டேயும் பேசிட்டேன், அவங்க அம்மாக்கிட்டேயும் பேசிட்டேன், ஆனால் இன்னும் எதுவும் பதில் சொல்லலை, நீங்கள் கொஞ்சம் பேசி பாருங்கள் அப்படின்னு சொல்லலான்னு தான் வந்தேன். மீனாக்கிட்டேயும் பேசணும்னு நினச்சேன், பரவாயில்ல மீனாவும் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி இதில் நாங்கள் பேசுறதுக்கு என்னங்க இருக்குது, இதில் முடிவு எடுக்க வேண்டியது மனோஜும் அவங்க அம்மாவும் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் ரொம்ப போராடி நொந்து போயிட்டேன், இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையும் பையனோட வாழ்க்கையும் பார்க்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா அதுதாங்க கரெக்டு, நீங்கள் டைவர்ஸ் கொடுத்தா தான் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை பார்க்க முடியும் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் ரோகிணி பார்த்தீங்கன்னா ஆனால் நீங்கள் 2 பேருமே எப்போவுமே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், ரிலேட்டிவாக இல்லைனாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா ஆனால் நீங்கள் எப்போயுமே ஒரு பொய் சொல்லி ஒரு உறவை தக்க வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதோ இருக்கங்க, பையனுக்கு ஃபீஸ்லாம் கட்டணும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி கண் கலங்குறாங்க. சரிங்க எனக்கு இப்போ தான் ஒரு ஈவெண்ட்லேருந்து எனக்கு கால் வந்திருக்கு, அவங்களோட நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் மேக்கப்புக்காக பேசி பாருங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்பவே தேங்க்ஸ் ஸ்ருதி, நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்றைய விடுகதை படபடக்கும் பளபளக்கும் இதயத்தில் இடம் பிடிக்கும் அது என்ன? அதுக்கப்புறம் வீட்டில் மீனா பார்த்தீங்கன்னா ஜடெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு முத்து என்ன மீனா கல்யாணம் ஆர்டரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாங்க நாளைக்கு ஒரு கல்யாணம் இருக்குது, ஸ்ருதி தான் எனக்கு இந்த ஆர்டர் பிடிச்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்லையே பலகுரல் இதெல்லாம் செய்யுதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆமாங்க அவங்க தான் பிடிச்சி கொடுத்தாங்க, நாளைக்கு போகணும் அவங்க வீட்டுக்கு டெக்கரேஷன் பண்ண, நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமேன்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. சொல்லு மீனா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பூ கட்டுற அக்காலாம் ஏதோ ஒரு வேலையாக இருக்குன்னு போகிறாங்க, நாளைக்கு என் கூட யாருமே வரல, நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், உங்கள் வண்டியில் தான் எல்லாத்தையும் வச்சு எடுத்துகிட்டு போகணும், கொஞ்சம் கூட இருந்து நீங்கள் டெக்கரேஷன்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. நாளைக்கு எனக்கு எந்த சவாரியும் இல்லை காலையில், சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் ஒத்துக்கிறாரு. அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்ருதியும் ரவியும் அவங்க ரூமுக்கு வராங்க. வா ஸ்ருதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நாளைக்கு எனக்கு உங்ககிட்டேருந்து ஒரு ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு மீனா கிட்டே ஸ்ருதி ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. சொல்லு ஸ்ருதி நான் செஞ்சு தரேன், இல்லை உங்களுக்கு வேலை இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இல்லைனா எனக்கு செஞ்சு தாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லா வேலையும் நான் இன்றைக்கி ஓரளவுக்கு முடிச்சிட்டேன், நீ என்னன்னு சொல்லு நான் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு கேசரி செய்வீங்களே அது எனக்கு காலைல செஞ்சு தரீங்களா, ஒரு 20-25 பேருக்கு மட்டும், ஏன்னா அதை நீங்கள் நல்லா செய்வீங்க, அதனால் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் என்ன இருக்குது ஸ்ருதி, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரவி இதை நானே செஞ்சுருப்பேன்ல, அவங்கள எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரவி, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவும் ஆர்டர்லாம் பிடிச்சி தர பலகுரலே, உனக்கு செஞ்சு தர மாட்டாளா, செஞ்சு தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் வீட்டுக்கு வராரு. விஜய் வர சொல்லியிருப்பாங்க. என்னம்மா உடனே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாளைக்கு ஒரு முக்கியமான வேலையை நம்ம
நம்ம வெளியே போகிறோம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கா? எங்கம்மா போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு கோயிலுக்கு போகிறோம், அங்கே போய் நம்ம பரிகாரம் பண்ணோம்னா உனக்கு பெரிய இடத்துலேருந்து நல்ல சம்மந்தம் வருமாண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அம்மா நாளைக்கெலாம் என்னால் வர முடியாதும்மா, எனக்கு வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லி மனோஜ் எவ்வளோ சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்க வந்து அதை கேட்குற மாதிரி இல்லை. மனோஜன் திரும்ப திரும்ப மா அதெல்லாம் முடியாதும்மா, நாளைக்கு கண்டிப்பாக என்னால் வர முடியாதும்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா, டேய் நாளைக்கு போனால் தான் இன்னும் நல்லதாண்டா, நாளைக்கு அந்த பூஜை பண்ணோம்னா உடனே எல்லாமே நடக்குமாண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, அதான் அவனுக்கு வேலை இருக்குன்னு சொல்கிறால விடா விஜயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் வேறங்க, நாளைக்கு தான் 3 கிரகமும் ஒன்றா வருது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, எங்கம்மா நம்ம வீட்டுக்கா அப்படின்னு கிண்டல் பண்ணுறாரு. உடனே மீனா, நீங்கள் வேற கம்னிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா, அம்மா நானே ரோகிணிக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்காக அந்த 5 லட்சத்தை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப பாடாப்பட்டுட்ருக்கேன், நீ வேற ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரவி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக அதை சொல்லின்னு தான் இருக்க, ஆனால் அரேஞ்ச் பண்ண மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா ரவியை முறைக்கிறாரு. அப்படியே எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளும் சுவாரஸ்யங்களும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோட இந்த புது சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். விடுகதையின் விடை பட்டாசு.